ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. தேமுதிக எந்த பக்கம் செல்ல போகிறது என்பதே தற்போதைய கேள்வியாக இருக்கிறது. தாவேக, அதிமுக, திமுக என்று 3 தரப்பு வாய்ப்புகளையுமே தேமுதிக பரிசீலிப்பதாக தெரிகிறது. தற்போது நம்முடைய இணைப்பில் பத்திரிகையாளர் திரு சாமிநாதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு சாமிநாதன். தேமுதிக தற்போது எந்த பக்கம் செல்ல போகிறது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. தேமுதிக கடந்த காலங்களில் மக்கள் நல கூட்டணி போன்ற கூட்டணிகள்லாம் அமைச்சிருக்கிறாங்க. 2011 அதிமுகவோட கூட்டணி அவங்களுக்கு ஒரு வெற்றிகரமான கூட்டணியா இருந்து அதுக்கப்புறம் பேசப்படும் அளவுக்கு இல்லை அப்படிங்கிறத பாக்குறோம். தேமுதிக திரும்ப ஒரு ரிஸ்க் எடுப்பாங்களா? தேமுதிக என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தேமுதிகவை பொறுத்தவரை இப்பொழுது அவர்களுக்கு திமுக, அதிமுக என்கிற 2 வாய்ப்புகள் இருக்கு. அவங்க விஜய் பக்கம் போவதற்கான வாய்ப்பு மிக குறைவு என்பதாக நான் யூகிக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட நீங்க கேட்டதை போல 2011 சட்டமன்ற தேர்தலில் மிக மிக முக்கியமா அதிமுகவோட ஒரு கூட்டணி வைத்தாங்க. எதிர்கட்சி தலைவர் என்கிற ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடைத்தது. ஆனா 2016 ஒரு புதிய முயற்சியாக மக்கள் நல கூட்டணி, அதுல விஜயகாந்த் அவர்களை முதல்வர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்துறாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட வெல்ல முடியல. 2021 தேர்தலில் அமமுக, எஸ்டிபிஐ போன்ற கட்சிகளோடு கைகோர்த்தாங்க. அதுவும் ஒரு மாற்று முயற்சி தான். அதுலயும் தோல்வி. கிட்டத்தட்ட 60 இடங்கள்ல போட்டிட்டு ஒரு 2 லட்சம் ஓட்டு தான் மொத்த தமிழ்நாட்டிலையும் சேர்த்து எடுத்திருந்தாங்க. 0.43, அதாவது 6% கீழே தான் ஓட்டு எடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அவங்களுக்கு எந்த பிரதிநிதித்துவமும் இல்லை. இப்ப இவர்களுடைய சாய்ஸ் என்பது திமுக அல்லது அதிமுக. அதுல கூடுதலாக திமுகவை நோக்கி தான் அவர்களுடைய பார்வை இருக்கும் அப்படின்னு பாக்குறேன். அதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் என்னன்னா, இன்னைக்கு திமுகவோடு போலாம், பட் அங்க கூடுதல் இடங்கள் வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா திமுக, அதிமுக 2 கட்சிகளுமே தேமுதிகவோட கடந்த கால ஓட்டு வங்கியை கணக்குல கொண்டு கிட்டத்தட்ட 6 தொகுதிகள் தான் தருவோம் அப்படிங்கிறதா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப தேமுதிக என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் சாமர்த்தியமா சில காய் நகர்த்தல் பண்றாங்க. ஏன்னா கடந்த ஜனவரி 9ஆம் தேதியே அவங்க கடலூர் மாநாட்டிலே சொல்லியிருந்தாங்க, நான் கூட்டணியை முடிவு செய்கிறோம், ஜனவரி 9ஆம் தேதி அறிவிக்கிறோம். நாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பிப்ரவரி 5 நிக்கிறோம். கிட்டத்தட்ட 1 மாதம் கடந்திருக்காங்க, இன்னுமே கூட்டணியை அறிவிக்கல. அப்ப அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, காங்கிரஸ் ஒருவேளை திமுக பக்கம் இருந்து வெளியே வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு 25 சீட்டு ஏற்கனவே கடந்த முறை கொடுத்த இடம் இருக்கு திமுக கிட்ட. அப்ப அங்க திமுக கூட்டணிக்குள்ள இடம் பெறுவதன் மூலமா இந்த 6 என்கிற பேசக்கூடிய இடத்தை இன்னமுமே கூடுதலாக உயர்த்த முடியும். ஏன்னா அவர்களால் இப்ப தேர்தல் ஆணையத்துல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக ஒரு ஓட்டு சதவீதத்தை வாங்கணும், அதுக்கு கூடுதல் தொகுதிகள்ல போட்டியிடணும். அந்த பார்வைதான் இப்ப தேமுதிகவிடம் பிரதானமாக இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பின்பும் அந்த கட்சியை அவங்க தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில ஆக்டிவா வச்சிருக்காங்க. அது ஓட்டு சதவீதத்தில் குறைவாக இருக்கிற பொழுதும் கூட கடலூர்ல ஒரு மாநாடு என்கிற பொழுது தமிழகம் முழுவதும் இருந்து ஒரு பெருங்கூட்டம் வர்றாங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் யாரோடு கூட்டணி சேரப்போகிறார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்காங்க. சோ அப்ப அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் திமுக, அதிமுக இரு பக்கமும் இருந்தாலும் கூட காங்கிரஸ் ஏதாவது முடிவெடுத்து விஜய் பக்கமோ ஏதோ ஒன்று நகர்ந்தா அங்க திமுக இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு 25 இடம் காங்கிரஸ் ஒதுக்கின இடம் காலியாகும். அந்த இடத்துல திமுக ஒரு அழுத்தம் வரும். அங்க இருக்கிற எல்லா கட்சிகளுக்குமே, கூட்டணிகள் பிற கட்சிகளுக்கு கூடுதல் இடத்தை கொடுப்பாங்க. அப்ப தேமுதிகவோட முக்கியத்துவமும் திமுக ரொம்ப ஆழமாக இருக்கும். இது அதிமுகவுக்கும் பொருந்தும். அதிமுக பக்கம் அவர்கள் போனாலும் கூட கூடுதல் இடங்கள் தான் அவங்களுடைய அதிகபட்ச டிமாண்டா இருக்கும். எது எப்படியாக இருந்தாலும் அரசியல் கட்சியாக ஒரு 8% ஓட்டை காட்டியாக வேண்டிய நெருக்கடி அவர்களுக்கு இருக்கு. ஏன்னா இவர்களுக்கு பின்னால் வந்த நாம் தமிழர் கட்சியோ இப்ப புதிதாக வந்திருக்கிற விஜய் போன்றவர்கள கூட ஒரு பலத்த ஓட்டு சதவீதம் இருக்குன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் தேமுதிகவினுடைய ஓட்டு வங்கி நிரூபித்து காட்டினால அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்கள்ல அவர்களால கணிசமான இடங்கள்ல கேட்க முடியும். சோ அந்த இடம் நோக்கிதான் இந்த தேர்தல்ல பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய வியூகம் இருக்கும் அப்படின்னு பாக்குறேன். வாக்கு சதவீதத்தை நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு, அதுக்காக தேமுதிக தொடர்ந்து போராடுது அப்படின்னு சொல்றீங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி திரு சாமிநாதன். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.